அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பங்குனி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சூரிய பகவானானவர் பங்குனி மாசத்துல மீன ராசியில இருப்பார். மீன ராசியிலே ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். சுக்கிர பகவானும் அங்கே இருக்கிறார். பங்குனி மாதம் 11ஆம் தேதிக்கு பின் சுக்கிர பகவானானவர் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறார். அதே மாதிரி குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று மிதன ராசியில சஞ்சரிக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியில இருக்கார். அதே மாதிரி செவ்வாய் பகவானானவர் கும்பராசியிலையும், ராகு பகவானானவர் அதே கும்பராசியிலையும், புதன் பகவானும் அதே கும்பராசியிலையும் இருக்கார். இதுல இந்த செவ்வாய் பகவான் மட்டும் பங்குனி மாதம் 19ஆம் தேதிக்கு பின் பயிற்சி ஆகிறார். எங்கன்னா மீனத்துக்கு, அதாவது சூரியன், சனி, செவ்வாய் இந்த இணைவு இருக்கும் அந்த நேரத்துல. அதே மாதிரி புதன் பகவானால் பங்குனி 29க்கு பின். அப்ப இந்த பேச்சு இந்த புதனோட பேச்சு நம்ம பெருசா எடுத்துக்கணும் அப்படிங்கறது அவசியம் இல்லை இந்த காலகட்டத்துல அப்படிங்கறத சொல்லலாம். ஏன்னா மாச கடைசியில நடக்கிறதுனால. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் பொதுவா அப்படின்னு கேட்டா, பொதுவா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சேர்றதே போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை இன்னும் தீவிரப்படுத்தும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்படிங்கும் போதுல ஏற்கனவே போர் நடந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் பெரிய லெவல்ல பங்குனி 19க்கு பின், பங்குனி 19ங்கிறது ஏப்ரல் 4க்கு அப்புறம் இன்னும் பெருசாகும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இந்த போர் சம்பந்தப்பட்ட ட்வீட் போடுறவங்க, மீடியால இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. வேணா அதுவே உங்களுக்கு அஃபென்ஸ் ஆகி உங்களை நேரடியா தாக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் வந்தாலும் வரும். சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி சூரியன் சனி சேர்க்கைங்கிறது அரசியல் அமைப்புகளிலே பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பு. இது மட்டும் இல்லாம இப்ப உதாரணத்துக்கு இந்தியான்னு வச்சுப்போம். இந்தியா பக்கத்து நாட்டோட உதவி இல்லாம போறது, அதாவது நண்பர்களாலே கெடுதல்பாங்கல்ல. இப்ப இந்த நேரத்துல எனக்கு ஒரு ப்ராப்ளம்னா இந்த நாடு வரும், அந்த நாடு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த நாடும் வராது அப்படிங்கிற ஒரு எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க. அதனால இவங்களும் சண்டைக்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வர மாதிரி இருக்கும். அப்படிங்கிற அதாவது அரசியலுக்குள்ளே ஒரு மாற்றங்கள், அதாவது இது இவங்க உதவி பண்ணுவாங்கன்ற அமைப்பே உதவிகள் துண்டிக்கப்படும். இப்ப ஒண்ணும் இல்லை, வர்த்தகம் போய்கிட்டு இருக்கு. இப்ப ஈரான் பார்த்தோம்னா வர்த்தகம் எந்த பாதிப்பும் இல்லை, இந்தியாவுக்கு நான் தடை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே தடை பண்ணலாம் பங்குனி 19க்கு பின். ஏன்னா அந்த நேரத்துல தான் செவ்வாய் சனி சேருதுங்கிறதுனால. சோ இது மாதிரியான அமைப்புகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். மீன ராசி அன்பர்களே, ராசியிலே சூரியன் சனி சஞ்சரிக்கிறார். இது எப்படின்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனியோட சேர்ந்து ராசியில சஞ்சரிக்கிறார். கடன்காரன் நோயாளின்னு சொல்லக்கூடிய சனியோட 6ஆம் பாவ அதிபதி, அதை உருவாக்கக்கூடிய கடனை அந்த சம்பந்தப்பட்ட ஆளும் சேர்ந்த ராசியில இருக்காங்க. ஏன் சமாளிக்கிற மாதிரி யாரு ஒருத்தர் பலமா இருக்காருன்னா குரு பலம் அடைஞ்சிட்டார். ஸோ எல்லாத்தையும் சமாளிக்கிற அமைப்பு வந்துடும், ஜெயிச்சிடலாம். அதாவது அளவுக்கு மீறி நான் கடனை வாங்கியிருக்கேன், இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு புலம்புறவங்களுக்கு ஜெயிச்சிடலாம், ஹாப்பியா இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, தொழில் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். தொழில நிச்சயம் பெரும் பணம் கைகூடி வரும். இது யாருக்கு ரொம்ப பெருசா இருக்குன்னா, இந்த வரவு செலவு முதலீடுகளை பெருசா போட்டிருப்பாங்க, ஃபைனான்ஸ் ரிலேட்டடா இருக்க ஆட்கள் பெருசா பணம் போட்டிருப்பாங்க. அவங்க இத்தனை நாள் பயத்திலே இருந்திருப்பாங்க. குரு வக்ரமா இருந்ததுனால ரொம்ப பயத்திலே இருந்திருப்பாங்க. பணம் வந்துருமான்னு பயத்துல இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பிளஸ்ஸா மாறி வர வேண்டிய பணங்கள் தங்கு தடை இல்லாம வந்துடும் அப்படிங்கிறத சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்துல யாரு எதிரா நெகட்டிவா இந்த பங்குனி மாசத்து ஃபுல்லா வேலை செய்வாங்கன்னா, ட்ரிங்க்ஸ் அடிச்சவங்க உங்களுக்கு எதிராக வேலை செய்வாங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்களுக்கு நெகட்டிவா வேலை செய்வாங்க. குறிப்பா ராகு ரிலேட்டடான மக்கள், ராகு ஆதிக்கத்துக்கு உட்பட்ட மக்கள், ஜனனகால ஜாதகத்துல ராகு உச்சமா இருக்கிறவங்க, ஜனனகால ஜாதகத்துல ராகு லக்னத்துல இருக்கிறவங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களாம் இப்படி இருந்தா அவங்களால நீங்க பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதை மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கீங்க. மற்றபடி நீங்க எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். சரிங்களா? வெளியில பயணங்கள் செய்யறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியிலனா என்ன, ஊரை விட்டு வெளியில போறது. இப்ப ஒண்ணும் இல்லை, ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியா, சென்னையில இருந்து கன்னியாகுமரி போக வேண்டாம், கன்னியாகுமரியில இருந்து சென்னை போக வேண்டாம், திருச்செந்தூர்ல இருந்து ராமேஸ்வரம் போக வேண்டாம். இந்த மாதிரிதான் சொல்றேன். ஸோ ரொம்ப தூர தேசத்து பயணங்கள் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றேன். அதே மாதிரி தூர தேசத்துல இருந்து யாராவது நண்பர்கள் வந்தாலும் கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்றது நல்லது. வெளிநாட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். தேவையில்லாத மருத்துவ செலவுகள் உங்களுக்கு ஏற்படும்.
வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத மருத்துவ செலவு. ஸோ நீங்க கொஞ்சம் உடம்ப முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். வேற எதை பத்தியும் சொல்லல. உடம்புக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. குறிப்பா இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், முதுகு தண்டுவடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தலை விஷயங்கள். ஏன்னா சூரியன் தான் இந்த மூணுமே. இந்த மூணுமே 6ஆம் அதிபதியா போயிடுச்சு உங்களுக்கு. இந்த 6ஆம் அதிபதியோட சனி சேர்ந்தனால இந்த அமைப்புகள்லாம் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களும் பெரியதளவு நடக்காது. தூரதேசத்து பயணங்கள் தவிர்த்துக்கிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. தூரதேச பயணங்களை தவிர்த்துக்கலாம். நான் அப்படி போயிட்டு தான் இருக்கேன், வெளிநாட்டுல தான் இருக்கேன் அப்படின்னா இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? மற்றபடி நெகட்டிவான விஷயங்கள் பெரிய அளவு இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். உழைத்த உழைப்புக்கு நிச்சயம் கைகூடி பணம் வரும். 50 ரூபாய்க்கு நம்ம வேலை செஞ்சா நிச்சயம் 50 ரூபாய் கிடைக்கும் இந்த காலகட்டத்துல. ஏன்னா 6ஆம் அதிபதி ராசியில, சனி ராசியிலங்கும் போதுல அந்த வருமானம் என் கைக்கு வருதுன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்ற அமைப்புகள் வரும். சரிங்களா? வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல தோல்வி பார்ப்பீங்க. பெண்களால் பெரிய பாதிப்புகள் ஏற்படும். ஆடம்பர செலவு பண்ணுவீங்க. சுப நிகழ்ச்சிகளால் பணம் விரயமாகும். இதெல்லாம் உங்களுக்கு பிளஸ். அதாவது பிளஸ் மைனஸ் ரெண்டு. அதாவது ஆடம்பர செலவுகள் நடக்கும், சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு பண்றது, நகைக்காண்டி செலவு பண்றது, அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஃபெயிலியர் ஆகுறது, கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சரிங்களா? ஆடம்பர செலவு பண்றது, இதெல்லாம் பார்ட்டி பண்றது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த நெகட்டிவும் பெரிய லெவலில் இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய குரு 4ஆம் இடத்துல இருக்கார். ஸோ இது பிளஸ் தான், மைனஸ் இல்லை. பூமி அமைப்பு வாங்குறது, அதாவது ஆரம்பத்துல சொன்னேன் பார்த்தீங்களா நெகட்டிவான விஷயங்கள், அது எல்லாமே பூமி வாங்குறது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போயிடும். சொத்து வாங்குறேன், பூமி வாங்குறேன், வீடு கட்டுறேன், இருக்கிற பணத்தை எல்லாம் எதிரையோ ஒரு விஷயத்துல முதலீடு போட்டுற மாதிரி அமைப்பு ஏற்படுத்தும். சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் எதுலையோ முதலீடு போடுற மாதிரி, சேர்த்து வச்ச நகையெல்லாம் ஏதோ ஒரு விஷயத்துல முதலீடு போடுற மாதிரி, இல்ல வீட்டிலேயே சுப நிகழ்ச்சிகள் பண்ற மாதிரி, குறிப்பா பெண்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் பண்ற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். ஏன்னா பெண்களுக்கு சுப நிகழ்ச்சினாவே நகை பணம் எல்லாம் சேப்பிங் பண்ணுவீங்க. ஸோ அது மொத்தமாவே இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும்ல, செலவாயிரும், அவ்வளவுதான். அதாவது உங்களுக்கு அது பின்னாடி அது வேற யாரோ எடுத்துக்குவாங்க. இப்போ வீடு கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பசங்க எடுத்துக்காங்க. சொத்து வாங்கினீங்கனாலும் உங்க பசங்க எடுத்துக்குவாங்க. அப்படிங்கிற அமைப்பு தான். சரிங்களா? மற்றபடி பெரிய அளவுல நெகட்டிவான விஷயங்கள் இல்லை, ஃபுல்லா பாசிட்டிவ் தான். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வரத கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்பீங்க. அதே மாதிரி சூரியன் சனி சார் இல்லை ராசியில இருக்கு, நமக்கு எதுக்கும் உடல்நல பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னாவே போதுமானது. அதுவே உங்களுக்கு எல்லா வகையிலையும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தர மாதிரி அமைப்புகள் கொடுக்கும். சரிங்களா? சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல நடக்கும்னா யாரையும் நம்பாதீங்க. ஒரு வேலை உங்களுக்கு ஒருத்தர் பார்த்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காண்டி எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம். ஏன்னா சனி ராசியில இருக்கனால நீங்களே முழுமையான வேலைக்காரர்களா இருப்பீங்களே, உங்களுக்கு யாரும் வேலை பார்த்து தரமாட்டார்கள் அப்படிங்கிறத பரிபூரணமா நம்பி நீங்க செயல்படலாம். அதாவது யாரும் நமக்கு வேலைக்கு வர மாட்டாங்க, நம்மளே எல்லா வேலையும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற அமைப்பு தான் இங்க இது. இல்லாட்டி அதிகப்படியான பணம் செலவு 10 ரூபா செலவு பண்ற இடத்துல 15 ரூபா 20 ரூபா செலவு பண்ணா அந்த வேலை நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு கொடுக்கும். சரிங்களா? ஸோ அது உங்களோட சாமர்த்தியம். அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களோட நட்சத்திராதிபதியே சனி, அவரோட சூரியன் சேர்றார். ஸோ இந்த அமைப்பு நீங்க அதிகாரம் செய்யக்கூடியவர்களாக, ஆளுமை செய்யக்கூடியவர்களாக, முடிவெடுக்கக்கூடியவர்களாக மாறுவீங்க. அதிகாரம், ஆளுமை, முடிவு இது எல்லாம் உங்களுக்கு வந்துடும். நீங்க சொல்றத மற்றவங்க கேட்கிற மாதிரி அமைப்பு. கண்ட்ரோல், பவர் சோர்ஸா மாறுவீங்க. ஸோ எங்க எதுல கண்ட்ரோல் பண்றோம், எங்க எதுல முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிற அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? வாழ்க்கை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் 2ஆம் திருமணம் அமைப்பு உங்களுக்கு கைகூடி வரும். முதல் திருமணத்தை பத்தி நான் இங்க பேசவே இல்லை. 2வது திருமணத்தை பத்தி தான் பேசுவேன். சரிங்களா? வேணா சனி பழைய சோறு, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு, சனி தான் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளு, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த நேரத்துல பிளஸ்ஸா இருக்குமே ஒழிய புதுசா அப்படிங்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிளஸும் இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி சனி ராசியில இருக்கிறதுனால பழைய அந்த பழசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிளஸ்ஸா இருக்கும். இதுக்கு காரணம் முதற் காரணம் என்னன்னா 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் ராசியில உட்காருது. புதுசா கொடுக்க வேண்டிய சூரியனே பழசா மாறிட்டாரு. அப்ப பழசா இருக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் பிளஸ்ஸாவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறத கூட
புது துணி வரிசையா அழகி இருக்கும். அதை நீங்க பார்க்க மாட்டீங்க. பழைய துணி எடுத்து இதை கட்டிட்டு போவோம், இதுதான் நமக்கு நல்லா இருக்கும், இதை போட்டு போவோம், இதுதான் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிட்டு பண்ணுவீங்க. அதாவது உங்களோட தோற்றத்தையே கொஞ்சம் இறக்கி காமிப்பீங்க. நீங்களே நீங்களே இறக்கி காமிச்சுக்குவீங்க. இது உங்களுக்கு பிளஸ்ஸாவும் சூப்பராவும் இருக்கிற மாதிரி தோணும். இது எல்லாமே நம்ம மனநிலை தானே. ஸோ உங்களோட இயல்பு மாறும், இமேஜ் கொஞ்சம் கீழே இறக்கி நீங்களே காமிச்சுக்குவீங்க. அது உங்களுக்கு பிளஸ்ஸான்னு கேட்டா அந்தந்த சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு தான் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு விஷயமும் பாதிக்காது. அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய புதன் 12ஆம் இடத்துல வக்ரமா இருக்கார் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ நம்ம பொதுவாகவே சொல்றோம், யார் நல்லா இருக்கிறவங்களோ இல்லையோ நட்சத்திராதிபதியும் ராசியாதிபதியும் தெளிவா இருக்கணும் அப்படின்ட்டு. ராசியாதிபதி இங்க தெளிவா இருக்காரு. நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வக்ரம் பெற்று ராகுவோட இணைஞ்சிருக்கார். ஸோ தேவையில்லாத கடன், தேவையில்லாத வியாதி, தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். குறிப்பா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுனாலயோ அவங்களோட பழக்கம் வச்சுக்கிறதுனாலயோ வெளியூர் பயணங்களினாலேயோ பிரச்சனைகள் வரும். ஸோ வெளியில போற பயணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராகுவோடு சேர்ந்த புதன் வதந்திகளை பரப்பும். நீங்க யார்கிட்டையும் தேவையில்லாத விஷயங்களை பேச வேண்டாம். அதே மாதிரி யாராவது உங்கள்ட்ட தேவையில்லாத விஷயங்களை சொன்னாலும் அதை பத்தியும் வெளியில பேச வேண்டாம். சார் வதந்திகளைத்தான் இந்த நேரத்துல நீங்க முழுப்படையா பேசுவீங்க ஒழிய உள்ள விஷயங்களை பேசி நல்லது பண்ண மாட்டீங்க யாருக்கும். ஸோ கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லது. பத்தாவதுக்கு செவ்வாய் ராகுவும் சேர்ந்து இருப்பது சாதகமான பலன்களை தராது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் தேவையில்லாத வாக்குவாதம், சண்டை, பிரச்சனை வரும். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையும் பிரச்சனை வரும். ஏன்னா புதனோட செவ்வாய் ராகு இருக்காங்கன்னா பூமி பிரிவு, பல் உடைப்பு, எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு இதெல்லாம் உள்ளது உங்களுக்குத்தானே ஒழிய வேற யாருக்கும் இல்லை. அதாவது 12ஆம் இடத்துல ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல்நல பாதிப்பு, விரயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் அதிகமா நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ ரொம்ப ரொம்ப கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்கிறது நல்லது. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.